திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட அரியமங்கலம் எனும் பகுதியில் குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிகிறது. இதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் லெனின் விவரிக்க இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். லெனின், குப்பை கிடங்கில் எப்போது தீப்பற்றியது? அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள்? தீயை அணைக்கும் பணி எந்த அளவில் இருக்கிறது? திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு அரியமங்கலம் பகுதியில் இருக்கு. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 65 வார்டுகளிலும் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த குப்பை கிடங்குல சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு படை வீரர்கள் 2 தீயணைப்பு லாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்திருந்தன. அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சிக்கு சொந்தமான 10 குடிநீர் லாரிகள் இங்கு இந்த தீயை அணைக்கக்கூடிய பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. மாநகராட்சியுடைய ஆணையர் ரவிச்சந்திரன், அதே போல நகர பொறியாளர் நாகேஷ் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள், 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் இந்த தீயை அணைப்பதற்கான கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கை சுற்றி இருக்கக்கூடிய அண்ணா நகர், காமராஜர் நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட இந்த மேலம்பியாபுரம், கீழம்பியாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் இந்த புகை மூட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக திருச்சி மாநகரத்தினுடைய எந்த பகுதியில் நின்று கொண்டு வெளியே பார்த்தாலும் அந்த வானத்தினுடைய உச்சியை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய வகையில் இந்த புகை மூட்டமானது இருக்கிறது. வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் மூச்சு திணறலும் கண்ணெரிச்சலும் ஏற்படுகிறது. எனவே இந்த குப்பை கிடங்கை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய அந்த அபாயகரமான சூழ்நிலையை நம்மால் காண முடிந்தது. பத்மபிரியா, லெனின், தற்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் கூறுகின்ற கருத்துக்கள் என்ன? குறிப்பா இந்த குப்பை கிடங்குல எந்த விதத்திலும் தீ விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக அதிக கவனம் எடுத்து இந்த மாநகராட்சி அதிகாரிகள் கவனிச்சுட்டு வராங்க. குறிப்பா இந்த குப்பை கிடங்கை சுற்றிலும் ஏராளமான கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சமூக விரோதிகள் யாரும் இந்த குப்பை கிடங்குக்கு தீ வைத்திடக்கூடாது என்பதை கண்காணிப்பதற்காக 24 மணி நேரமும் மாநகராட்சி ஊழியர்கள் அங்கு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து இயற்கையாக உருவாகக்கூடிய அந்த மீத்தேனின் மூலமாக தீ விபத்து, அந்த எரியும் காற்று என்று சொல்லக்கூடிய அந்த மீத்தேன் உருவாகி இந்த குப்பை கிடங்கு தீப்பற்றுமே ஆனால் உடனடியாக அணைப்பதற்கு ஏதுவாக இங்கே குடிநீர் தொட்டிகளும் அதே போல குடிநீர் குழாய்களும் தீயணைப்பு படை வீரர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களும் இங்க மாநகராட்சி ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. அதையும் தாண்டி தற்போது பெய்திருக்கக்கூடிய மழை, தற்போது சுட்டரிக்கக்கூடிய வெயில், இவற்றின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிகிறது. கணேஷ்.